கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6 தக்ஷகாண்டம். அதில் 23 பிருந்தை மீது மோகமும் துளசியின் தோற்றமும். மகா கொடியவனான ஜலந்தராசுரன் மாண்டவுடன் ஸ்ரீ மகேஸ்வரன் அவனுடைய படைகளையெல்லாம் தம் நெற்றிக்கண்ணின் அக்னி ஜுவாலையினால் எரித்து சாம்பலாக்கி விட்டார். அதன் பிறகு பரமசிவன் தம் திவ்ய வடிவத்தை எடுத்துக்கொண்டார். அப்போது பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அப்பெருமானை கண்குளிர கண்டு மகிழ்ந்து அவரை பலவிதமான ஸ்தோத்திரங்களினாலும் துதித்து வணங்கி வழிபட்டார்கள். அவர்களையெல்லாம் அன்பு ததும்பிய விழிகளால் நோக்கிய சம்போ மகாதேவன் அவர்களை அவரவர் இருப்பிடங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். பிறகு அவர் தம் அந்தப்புரத்தை நோக்கிச் சென்றார். மகாபாதகனான ஜலந்தரன் மடிந்து நீண்ட காலம் கழிந்து விட்டன. அப்போது மன்மதனின் காம பானங்களுக்கு வசமான மகாவிஷ்ணு ஜலந்தராசுரனின் மனைவியான பிருந்தையின் மேல் அடங்கா மோக போதை கொண்டார். அதனால் அவர் ஒரு தவசீலரை போன்ற வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவளுடைய உத்யான வனத்திற்குள் புகுந்து அங்கேயே தவம் புரிவது போல் தங்கியிருந்து வசித்து வரலானார். பிருந்தையோ தன்னுடைய கணவன் உயிர் துறந்த விஷயத்தை அறிந்து கொள்ளாதவளாய் அவனுடைய பிரிவு வேதனையால் மனம் நொந்து உடல் இளைக்க பொழுதை கழிப்பதற்காக தன் மாளிகை தோட்டத்திற்கு வந்தாள். அப்போது அங்கே தயாராக வந்து காத்திருந்த 2 விஷ்ணு கணங்கள் மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி சிங்க வடிவம் கொண்டு பிருந்தையை துரத்திச் சென்றார்கள். தன்னை துரத்தி வரும் சிங்கங்களைக் கண்டு பயந்து அலறிய பிருந்தை சட்டென்று ரிஷியின் உருவிலிருந்த மகாவிஷ்ணுவின் அருகில் ஓடோடியும் வந்து நின்றாள். அப்போது மகாவிஷ்ணு அவளை நோக்கி, அழகிய பெண்ணே, நீ இந்த சிங்கங்களைக் கண்டு அஞ்சி நடுங்க தேவையில்லையே, நான் உன்னை அவற்றிடமிருந்து காப்பாற்றுகிறேன் என்று கூறிவிட்டு அச்சிங்கங்களை அப்பால் துரத்திவிட்டார். பிருந்தையோ அவரை முக்காலமும் உணர்ந்த முனிவர் என்று எண்ணி சுவாமி சிவபெருமானோடு போரிட்டு வெல்வதற்காக என் நாயகர் கைலயங்கிரியை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆனால் அவர் சென்று வெகு காலமாகியும் இன்னமும் அவர் திரும்பி வந்தபாடில்லை. அவர் உயிருடன் நலமாகத்தான் இருக்கிறாரா அல்லது போர்க்களத்தில் உயிர் துறந்து விட்டாரா என்பதொன்றுமே எனக்கு தெரியவில்லை. தவசீலரே, சகலமும் அறிந்திருக்கும் தாங்கள்தான் என் கணவரை பற்றிய தகவல்களையும் எனக்கு கூறியருள வேண்டும் என்று வேண்டினாள். அப்போது அம்முனிவர் தம் கணத்தலைவர்களான 2 தூதர்களை நோக்கி உயிரிழந்த அந்த ஜலந்தரனை கொண்டு வரும்படியாக அனுப்பி வைத்தார். சிங்க உருவத்திலிருந்த அவ்விரு தூதர்களும் சட்டென்று குரங்கு வடிவங்களில் உருமாறி பூமியில் பயங்கரமாக 2 துண்டுகளாக செத்து கிடக்கும் அந்த ஜலந்தரனின் சடலத்தை எடுத்து கொண்டு போய் பிருந்தையின் முன்னிலையில் கிடத்தினார்கள். 2 துண்டுகளாக செத்து கிடந்த தன் கணவரின் பிணத்தைக் கண்டதும் பிருந்தை துயரம் தாங்காமல் அச்சடலத்தின் மீது விழுந்து புரண்டு கதறி அழுதாள். அவளை சமாதானப்படுத்தி தேற்றிய மகாவிஷ்ணு, பெண்ணே, உன் கணவன் உயிரிழந்திருந்தாலும் அவன் மீண்டும் உயிரோடு எழுந்து விடுவான் என்று கூறிவிட்டு மறைமாக இருந்த வண்ணம் அந்த ஜலந்தராசுரனுடைய தேகத்தினுள் புகுந்து கொண்டார். பிறகு அவர்
ஜலந்திரனைப் போன்ற வடிவத்திலேயே உயிர் பெற்று எழுந்தார். அவரை தன் ஆருயிர் கணவரென்றே கருதிவிட்ட விருந்தை அவரை அதிக ஆசைப் பெருக்கோடு அப்படியே கட்டித் தழுவி எல்லையில்லாத இன்பத்தை அனுபவித்து மெய் மறந்தாள். ஆனால் அதன் பிறகு அவள் தனக்கு ஆதரவு அளித்து உதவி புரிந்த அந்த ரிஷியையோ குரங்குகளையோ பார்க்கவே இல்லை. ஜலந்தரன் வடிவத்திலிருந்த மகாவிஷ்ணுவோ அந்நிலையிலேயே நீண்ட காலம் விருந்தையோடு கூடி மகிழ்ந்து ஆனந்த பரவசத்தில் மிதந்து கொண்டிருந்தார். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.